ஈரான் இப்ப வீழ்ச்சியின் இறுதி தருவாயில் இருக்கு. ஈரானினுடைய கவர்மெண்ட் நீண்ட கால ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் ஈரானுக்குள்ள இருக்கும். இஸ்ரேல் என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கறத அவங்களுடைய பிளானிங்ல டைரக்டா நம்ம கணிக்கவே முடியாது. சுவிட்சர்லாந்தினுடைய காவல்துறையினர் நடத்தின சோதனைகளின் அடிப்படையில இந்த சம்பவம் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனை ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆய்வு செஞ்சதன் அடிப்படையில இஸ்ரேல் சொன்ன விஷயங்களை விட சொல்லாத விஷயங்களை தான் அதிகமா செஞ்சிருக்காங்க. ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்து பார்க்கக்கூட இவர் ஐசிஸ் தீவிரவாதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு இவர் அரெஸ்ட் பண்ண போகல ஐசிஸ் தீவிரவாதி என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். 31ஆம் தேதி 1ஆம் தேதி காலையில வரைக்கும் நடந்த விடயங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். காலையில இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோல நம்ம எட் பண்றோம். அந்த அடிப்படையில மத்திய கிழக்குக்கு போறதுக்கு முன்னாடி உலகம் முழுவதிலேயுமே நேற்று இரவு ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. மிக கோலாகலமாக மிக விமர்சையாக இடம்பெற்றிருந்துச்சு. அந்த அடிப்படையில சுவிட்சர்லாந்துல இருக்கிற கிரான்ஸ் மொன்டானா ஸ்கை ரிசார்ட் மிக ஆடம்பரமான ஒரு ரிசார்ட் ஒன்றுல நியூ இயர் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பார் ஒன்றில் ஏற்பட்ட தீயின் காரணமாக ஒரு சின்ன வெடிப்பு சம்பவம் அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. இப்ப நியூ இயர் பார்ட்டி அப்படி என்று சொல்லக்குள்ள நிறைய பேர் ஒரு இடத்துல கூடி இருப்பாங்க. இந்த தீப்பரவல் ஏற்பட்டு சிறிய அளவுல வெடிப்பு ஒன்று ஏற்பட்டதால இதுவரைக்குமே கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. இந்த 40 அப்படிங்கிற ஆரம்ப கட்டமாக கிடைச்ச உயிரிழப்புகள் தான். சுவிட்சர்லாந்தினுடைய அரச அதிகாரிகள் என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 40க்கு மேற்பட்டவங்க இந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சம்பவம் எப்படி இடம்பெற்றுச்சு அப்படிங்கிற நிறைய வதந்திகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கக்குள்ள சுவிட்சர்லாந்தினுடைய காவல்துறையினர் நடத்தின சோதனைகளின் அடிப்படையில இந்த சம்பவம் அங்க ஏற்றி வைக்கப்பட்டிருந்த மெழுகுவர்த்தியில இருந்து தீப்பரவல் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் அரச அதிகாரிகள் வெளியிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் அப்படின்றதான் இந்த கேஸை இப்ப சுவிட்சர்லாந்தினுடைய காவல்துறை கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் மேலதிக விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு அப்படிங்கறதை கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டம் பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப உக்ரைன் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதியான புட்டினுடைய நோக்கரோட் அப்படிங்கிற அவர்களுடைய இல்லத்துக்கு மேல தாக்குதல் ஒன்று நடாத்துவதற்கு ஒரு ட்ரோன் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. பட் அந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நேரத்தோட நடந்த ஒரு விஷயம். 2-3 நாளைக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்துட்டு இப்ப இந்த ட்ரோன் அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனை ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆய்வு செஞ்சதன் அடிப்படையில ட்ரோனினுடைய இலக்கு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரல. அந்த டிஸ்டன்ஸ் எந்த அளவு தூரத்துக்கு இந்த ட்ரோன் பயணமாகுது, ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வீட்டையே தாக்கும் பொழுது எந்த மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அவங்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சேகரிப்பதற்காகத்தான் இந்த ட்ரோனை உக்ரைன் அனுப்பி இருக்கலாம். உக்ரைன் என்ற பேர்ல அமெரிக்கா அனுப்பி இருக்கலாம். அமெரிக்கா அனுப்பி போட்டு அமெரிக்காவை நீலிக்கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இப்ப புட்டினுடைய வீட்டையே உக்ரைன் குறி வச்சிருக்கிறதன் காரணத்தால இதுக்கு மிக கடுமையான பதிலடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் ரஷ்யா சொல்லி இருக்காங்க. நேரத்தோடைய உக்ரைனை போட்டு பிரிச்சு மேய்ஞ்சு கொண்டு இருக்காங்க ரஷ்யா உக்ரைன் யுத்தங்கள் இப்படி இருக்கக்குள்ள இஸ்ரேல் ஈரானுடனான யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டு இப்ப ஈரானுக்குள்ள போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது. என்ன மாதிரியான போராட்டம் அப்படின்னு சொல்லி காலைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் அதன் மேலதிக தகவல்களாக ஈரான்ல இப்ப பணவீக்கம் ஏற்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50% மேல பணவீக்கம் ஏற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரியாலினுடைய மதிப்பு பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதன் காரணத்தால 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு மட்டும் ஈரானினுடைய ரியாலினுடைய வீழ்ச்சி 60% மேற்பட்டதாக அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பின்மை 28% உயர்வடைஞ்சிருக்கு. இது எல்லாமே பெரிய அளவுல ஒரு பொருளாதார சிக்கலை ஈரானுக்குள்ள இருந்து எடுத்து காட்டுது. மசூத் பெசஸ்கியன் இன்னைக்கு சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு இடத்துல மீட்டிங் ஒன்று வச்சு கொண்டிருந்தோம். பிரசிடென்ட் ஈரானினுடைய மீட்டிங் ஒன்று வச்சு கொண்டிருந்தோம். அந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 10 பல்ப் பத்தி இருக்கும் மின் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டு இருந்துச்சு. ஆனா அந்த மீட்டிங்குக்கு எங்களுக்கு ஒரு மின் விளக்கு போதுமானதாக இருந்துச்சு. 9 நாங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மசூத் பெசஸ்கியன் சொல்லியிருந்தார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சிக்கனமாக பயன்படுத்தணும். பொருளாதாரம் வீக்கானத்துக்குரிய முக்கியமான காரணம் எதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரான் எல்லாத்தையும் விட நாட்டினுடைய ஏனைய திட்டங்கள் ஏனைய வசதிகள் எல்லாத்தையுமே விட ஈரானினுடைய பாதுகாப்புக்காக பெரும் பகுதி
அதாவது 175% ஈரானினுடைய பொருளாதாரத்தில் ஏற்கனவே பொருளாதார தடை, பட் அவங்களுடைய பொருளாதாரத்துல 175%க்கு அதிகமான வருமானங்களை அவர்களுடைய பாதுகாப்புக்காக டிஃபென்ஸ் செக்டருக்குள்ள போட்டதன் காரணத்தால 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த மாதிரியான நிலைமை நாட்டுக்குள்ள ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணத்தாலதான் இப்ப போராட்டக்காரர்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேப்பா, நீ சொல்ற ஈரானுக்குள்ள பொருளாதார வீழ்ச்சி, ஓகே, இதனால மக்கள் போராடுறாங்க, ஓகே, இப்ப இதுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கறத அவங்களுடைய பிளானிங்ல டைரக்டா நம்ம கணிக்கவே முடியாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஈரானுக்கு அடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா டைரக்ட் யுத்தம் மாதிரி தான் இந்த பிரச்சாரத்தை இஸ்ரேல் ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் இஸ்ரேலினுடைய கடந்த கால செயற்பாடுகளை நாம் எடுத்து பார்க்கக்குள்ள இஸ்ரேல் சொன்ன விஷயங்களை விட சொல்லாத விஷயங்களை தான் அதிகமா செஞ்சிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் பீரோவினுடைய தலைவரான இஸ்மாயில் ஹனியாவை குள்ள வச்சு போடுவாங்களா? இப்ராஹிம் ரைசிக்கு என்னாச்சு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அதாவது ஒரு இயற்கை அனர்த்தம், அதன் காரணத்தால ஹெலிகாப்டர் கீழே விழுந்து வெடிச்சிட்டு அப்படிங்கிறது தான் இறுதி முடிவு. அதன் வந்துச்சு, வேற எதுவுமே வரலை. அதே மாதிரி சின்வாரனுடைய மரணம் மறக்க முடியாத ஒரு மரணம். 5000 ஹெஸ்புல்லாக்களினுடைய வாக்கி டோக்கி என்று சொல்லுவாங்க, அந்த போன் மாதிரி கையில இருக்கிறத வெடிக்க வச்சாங்க. இது எல்லாமே ஈரானுக்கு இஸ்ரேல் அடிச்ச மிக கடுமையான அடிகள். இது எல்லாமே இஸ்ரேல் சொல்லி போட்டு செய்யல. இது எல்லாமே இஸ்ரேல் வேற மாதிரி உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டு உள்ளால கேம கொடுத்திருந்தாங்க. இதன் காரணத்தாலதான் ஈரான் வீழ்ச்சி அடைறதுக்குரிய காரணமா இருந்துச்சு. சோ இஸ்ரேலினுடைய திட்டங்கள் வெளியால சொல்லி போட்டு செய்பவை அல்ல அப்படிங்கிறத ஈரானுக்குள்ள இந்த போராட்டங்கள் உணர்த்தி கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம். அதாவது சமூக ஊடகங்கள்ல ஈரான் இப்படி பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுட்டு அமெரிக்கா ஈரானுக்கு போட்ட பொருளாதார தடை சரிதான், ஆகவே ஈரானிய மக்கள் போராட்டங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல போராட்டத்தை வலுப்படுத்துவதற்குரிய வேலைகளை இஸ்ரேல் மிக கடுமையாக செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்ப சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம சொல்லித்தான் இஸ்ரேலுக்கு தெரியணும் என்ற அவசியம் இல்லை. அவங்களோட கையில டோட்டல் சோசியல் மீடியாவே இருக்கு. சோ அதை வச்சு பெரிய அளவுல ஒரு பிம்பத்தை உலகம் முழுவதும் இப்ப கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய ஆதரவு பெற்ற சில ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் இப்ப வீழ்ச்சியின் இறுதி தருவாயில் இருக்கு. ஈரானினுடைய கவர்மெண்ட் நீண்ட கால ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் ஈரானுக்குள்ள இருக்கும் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட மக்கள் போராட துவங்கினதுக்குரிய காரணம் பொருளாதாரம் அப்படி என்று சொல்லி இருந்தாலும் இஸ்ரேல் இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்க? மேற்குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில அரசுக்கு எதிரான புரட்சியாக இதை இஸ்ரேல் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்க. சோ ஈரானினுடைய கவர்மெண்ட் இப்ப உண்மையிலே ஒரு சிக்கலான நிலைமைக்குள்ள ஆளாகி இருக்காங்க. கிளர்ச்சியாளர்களுக்கும் புரட்சியாளர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. மக்கள் தாமாக போராடுவது புரட்சியாளர்கள், வேண்டுமென்றே தூண்டிவிட்டு அரசுக்கு எதிராக வேண்டுமென்றே போராடுபவர்கள் கிளர்ச்சியாளர்கள், தேவையில்லாத பிரச்சனைக்காக. சோ இங்க புரட்சியாளர்கள் கிளர்ச்சியாளர்கள் என்று 2 டீம் அதுக்குள்ள கலந்து கொண்டிருக்காங்க. அவங்கள முதல் பிரிக்கிற வேலையை ஈரான் செய்யணும். அதை எப்படி பிரிக்க போறாங்க ஈரான் அப்படிங்கிறதுல ஈரானினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தான் அதை விரிவாக விளக்கும். சோ தொடர்ச்சியாக ஈரானினுடைய புரட்சி என்ன மாதிரி போகுது அப்படிங்கறத வரும் நாளையில நம்மளுடைய வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்குள்ள அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சார்பாக வேலை செய்து ஈரானினுடைய தகவல்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பிய 7 முகவர்களை ஈரான் கைது செஞ்சிருக்க. அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 48 மணித்தியாலத்துல மொத்தமாக 5 கார்கோ பிளான் ஈரானுக்கு வந்திருக்கு. என்ன மாதிரியான ஆயுதங்களை ரஷ்யாவில இருந்து வார இந்த கார்கோ பிளான் ஈரானுக்கு கொண்டு வருது அப்படிங்கறத எக்ஸாக்டா என்ன அப்படின்னு சொல்ல முடியல. இது ஒரு புறமாக இருக்க, இப்ப சிரியாவுல ஆங்கில புது வருட கொண்டாட்டங்கள் இடம்பெற இருக்காக தேவாலயங்கள் கிறிஸ்தவர்களுக்குரிய பாதுகாப்பை ஸ்திரப்படுத்தணும், நிலையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவாலயங்களை சுற்றியும் கிறிஸ்தவர்களினுடைய கொண்டாட்டங்களை சுற்றியும் பெரிய அளவுல பாதுகாப்பு போடப்பட்டு இருந்துச்சு. குறிப்பாக அலப்போ நகரத்துல இந்த பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்துல அலப்போல பாபல் பஜார் அப்படிங்கிற பிரதேசத்துல செக் பாயிண்ட்கள் நிலைநிறுத்தி வச்சிருந்தாங்க சிரியன் கவர்மெண்ட். இந்த இடத்துல வார போற எல்லாரையுமே செக் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் வாரார். வந்த உடனே அவர் சிரியன் கவர்மெண்ட் ஆபீசர் அவரை செக் பண்றாங்க. ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்து பார்க்கக்கூட இவர் ஐசிஸ் தீவிரவாதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு இவர் அரெஸ்ட் பண்ண போகல. ஐசிஸ் தீவிரவாதி என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, செக் பண்ணின போலீஸ்காரால சுட்டிருக்கார். அந்த இடத்துல அவர் மரணம் அடைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாம அவரை கைது செய்ய முயன்ற மேலும் 2 போலீஸ்காரர்களையும் சுட்டிருக்கார். அந்த இடத்துல அவங்க 2 பேருமே காயம் அடைஞ்சிருக்காங்க. காயம் அடைஞ்சதை தொடர்ந்து
தற்கொலை குண்டுகள் மூலம் தன்னைத்தானே வெடிக்க வச்சு உயிரிழந்திருக்கான் இந்த தீவிரவாதி அப்படின்னு சொல்லலாம். சிரியாவினுடைய நிலவரங்கள் இப்படி இருக்க கூட அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா காசாவுல வந்து இப்ப மஞ்சள் கோட்டு பிரதேசங்கள்ல இஸ்ரேல் நிலை கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் இன்னைக்குமே ஜபாலியா கேம்ப்ல வந்து நிறைய வீடுகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் உடைக்கிற வேலைகள் தான் வீடுகளை கண்டா உடைச்சு கொண்டு இருக்காங்க. காசாவுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வருங்காலங்கள்ல நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.